எல்லோருக்கும் வணக்கங்க. உன்னில் நான் சாய் தமிழ். இங்கே நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் டெய்லியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், அங்கே ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம், திரும்பவும் சாயங்காலம் வரோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். இதுக்கு நடுவில் நம்ம என்ன வாழ்ந்தோம், எதுக்காக ஓடுறோம் அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இங்கே நம்மளை சுற்றி பல மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது பெட்ரோல்லேருந்து தங்கம் வரைக்கும் விலை மாற்றங்கள் நடந்துக்கிட்டு, இங்கே கவர்மெண்ட் தப்பாக நடக்குது, மருத்துவமும் மருத்துவர்களும் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாதுகாப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். மரம் வெட்டுறதுலேருந்து மண்ணை திருடுற வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடியே எல்லா தப்பும் நடந்துக்கிட்டே இருக்கு. நாம் அதை எதையும் கண்டுக்கிறதில்ல. அதனால வர எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தான் அப்படிங்கிறது புரியாமல் நம்ம அதை கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கோம். நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனைன்னு சொல்கிற எல்லா விஷயமுமே அது நமக்காக இருக்கலாம், மற்றவங்களுக்காக இருக்கலாம். இது எல்லாமே சேர்ற ஒரே இடம் பணம். பணத்துக்காக மட்டும்தான் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. முழு பணத்துக்காக மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம உடலை கெடுத்துக்கிறோம், மனசை கெடுத்துக்கிறோம். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நாம் எதையுமே கண்டுக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இந்த மாற்றங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் இது நம்மளோட வாழ்க்கையோட சார்ந்து மட்டும் போகாமல் நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படும். திரும்ப எல்லா ஞானிகளும் அறிஞர்களும் நடிகர்களும் மரத்தை பற்றியும் மண்ணை பற்றியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நாம் இந்த இயற்கையை பாதுகாக்கணுங்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க. 80% இந்த பூமியை நாம் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். தண்ணீர் இல்லை, காற்று இல்லை, பஞ்சபூதத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டோம். எல்லாமே இந்த பணத்தை நோக்கி மட்டும்தான் இந்த வாழ்க்கை எல்லாத்தோட பயணமும் இருந்துகிட்ருக்கு. அதை தாண்டி இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்காமல் விட்டுட்டோம். ஏன்னா பணம். சரி, அந்த பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த பணத்தையாவது சரியாக பயன்படுத்தணுமா அப்படின்னு பார்த்தா பணத்தை தேடி ஓடி நம்மளை நாமளே பணமும் நம்மகிட்ட இல்லை, வாழ்க்கையும் நம்மகிட்ட இல்லை. ஆனால் என்ன வாழ்ந்தோங்கிறதே தெரியல. அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, பணம் ஒரு கருவி மட்டும்தான். அது நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் நம்ம வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறதுக்காகவும் மட்டும்தான் இருக்கணும். பணத்தை ஒரு பிரதானமாக வச்சு அதுக்குள்ளே தேடி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசோவோட புத்தகங்களில் பல இடங்களில் பணத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தா பணத்தை கருவியாக நம்ம வைக்கல. இங்கே பணத்தை பல பேர் உயிராக வச்சுருக்கிறாங்க. அதனாலேயே உயிரை கவனிக்காமல் விட்டுறாங்க. உயிராக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தையும் கவனிக்காமல் விட்டுறாங்க. இது வெறும் சும்மா பேசிட்டு போகிறதுக்காக இதை சொல்லலை. கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இது வீடியோ எல்லாருக்கும் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை நம்மளை சுற்றி பெற்ற மரங்கள், நம்மளை சுற்றி திருடுற மண், நம்மளை சுற்றி திருடிக்கிட்டு இருக்கிற நம்மளோட உயிர், இங்கே பல பெண்களை இன்னும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க. பல உயிர்கள் இங்கே திருடப்பட்டு இருக்கு. பல உயிர்களை இங்கே வச்சு மருத்துவர்கள் இன்னமும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உயிர் சார்ந்த விஷயம், அது இந்த பிரபஞ்சம் சார்ந்த விஷயம். இது மரம் மண்ணை பற்றி மட்டும் இல்லை. இங்கே நம்ம மனசையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. இது இப்போ கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம பணத்தை மட்டும் சார்ந்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு நாள் திரும்பவும் நம்மளை அழிச்சிரும். அப்படி அந்த அழிவு வராமல் பார்த்துக்கணுன்னா நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். அது எந்த பிரச்சனையாக வேணா இருக்கலாம். அது அடுத்தவங்களுக்கு தானே நடக்குது அப்படிங்கிறத பற்றி இது நமக்கு வராமல், நம்ம வீதிக்கு வராமல், நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ விழிப்புணர்வாக இருந்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகளை அங்கங்கேயே நிறுத்திட முடியும். இப்போ நம்ம கண்டுக்காமல் இது நமக்கு பிரச்சனை இல்லை, அது எங்கேயோ நடக்குது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கழுத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நன்றி, வணக்கம்.